அந்த நள்ளிரவு நேரம் வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டு காவல்துறையினர் உள்ளே நுழைந்தனர். அங்கே கண்ட காட்சி அவர்களை ஒரு கணம் உறைந்து போகச் செய்தது. அறையின் நடுவே ராகவ் உயிரற்று கிடந்தான். அவனருகே கவின் கைகளில் ரத்தம் தோய்ந்த கத்தியுடன் நின்றிருந்தான். அவன் சட்டையின் பாக்கெட்டிலும் இரத்தக் கரைகள் படர்ந்திருந்தன. மறுபுறம் யாழினி தரையில் அமர்ந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். அந்த அறையில் சூழ்ந்திருந்த மரண அமைதியே யாழினியின் அழுகுரல் மட்டுமே அவ்வப்போது கலைத்தது. ஒரு நொடி கூட யோசிக்காமல் அனைத்து ஆதாரங்களும் கவினுக்கு எதிராகவே இருந்தன. ரத்தம் படிந்த கத்தி, உயிரற்ற உடல், அழுதபடி இருக்கும் யாழினி, இவையனைத்தும் கவினை குற்றவாளியாக சுட்டிக்காட்டின. காவல்துறையினர் கவினை கைது செய்ய நெருங்கினர். கவின் எந்தவித பதட்டமும் இல்லாமல் அமைதியாக யாழினியை பார்த்தான். அவன் கண்களில் ஒருவித கேள்வி இருந்தது. ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவன் யாழினியிடம் கேட்டான், "நீ என்னை காதலிக்கவே இல்லையா?" யாழினி தன் அழுகையை அடக்கிக் கொண்டு மெதுவாக, கிட்டத்தட்ட முணுமுணுப்பது போல பதில் சொன்னாள், "காதலித்தேன். ஆனால் ராகவின் சொத்துக்கள் அனைத்தும் எனக்கு கிடைப்பதை இன்னும் அதிகமாக காதலித்தேன்." அவள் குரலில் ஒருவித வஞ்சகமும் வெற்றியின் கர்வமும் கலந்திருந்தது. யாழினியின் அந்த வார்த்தைகளை கேட்டதும் கவின் சத்தமாக சிரித்தான். அந்த சிரிப்பு சூழ்ந்திருந்த மொத்த சூழ்நிலையையும் ஒரு நொடியில் மாற்றியது. அவனுடைய சிரிப்பில் ஒருவித ஏளனமும் வெற்றியும் கலந்திருந்தது. "ஒரு பத்திரிகையாளனிடம் இருக்கும் முக்கியமான பழக்கம் என்ன தெரியுமா?" என்று கவின் கேட்டான். "எந்த ஒரு உரையாடலையும், எந்த ஒரு தகவலையும் ஆதாரம் இல்லாமல் ஒருபோதும் நம்ப மாட்டான்" என்று கூறிவிட்டு அவன் தனது சட்டையின் காலர் பட்டனை தொட்டான். அந்த பட்டனில் மிகச் சிறிய ரக கேமரா ஒன்று பொருத்தப்பட்டிருந்தது. ஆம், அங்கு நடந்த அனைத்தும், யாழினி பேசிய ஒவ்வொரு வார்த்தையும், அவளுடைய ஒப்புதல் வாக்குமூலம் உட்பட அத்தனையும் அவளுடைய செய்தி நிறுவனத்திற்கு நேரடியாக ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருந்தது. யாழினியின் முகம் ஒரு நொடியில் மாறியது. அவள் கண்கள் அதிர்ச்சியால் விரிந்தன. அவளுடைய திட்டம் மொத்தமும் ஒரு நொடியில் தலைகீழாக மாறியதை அவள் உணர்ந்தாள். கோபத்தில் அவள் அருகிலிருந்த துப்பாக்கியை எடுத்து கவினை நோக்கி சுட முயன்றாள். ஆனால் அங்கிருந்த காயமடைந்த ராகவ் கடைசி முயற்சியாக அவளுடைய காலை பிடித்து இழுத்தான். துப்பாக்கி அவள் கையில் இருந்து நழுவி கீழே விழுந்தது. காவல்துறையினர் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு யாழினியை கைது செய்தனர். 3 மாதங்கள் கடந்துவிட்டன. கவின் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளும் நீக்கப்பட்டன. அவன் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டது. ராகவ் உயிர் பிழைத்தாலும் சட்டவிரோத மருந்து பரிசோதனைகள் நடத்திய குற்றத்திற்காக சிறைக்குச் சென்றான். யாழினி மாயாவின் மரணம் மற்றும் கவினை கொல்ல முயன்ற குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாள். ஒரு நாள் இரவு கவின் தனியாக அமர்ந்திருந்தான். கடிகாரம் சரியாக 12:17 காட்டியது. அவனுடைய கைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதில், "கவின், யாழினி சொன்னதில் பாதி மட்டும்தான் போய், மீதி உண்மை. நான் மாயா. நான் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறேன்" என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த செய்தியுடன் ஒரு புகைப்படமும் இணைக்கப்பட்டிருந்தது. அந்த புகைப்படத்தில் மாயா சிறையில் இருந்த யாழினியின் அருகில் நின்று சிரித்துக் கொண்டிருந்தாள். இது ஒரு கதையின் முடிவா, அல்லது இன்னொரு கதையின் ஆரம்பமா?